Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லாம் போனோம் அப்படின்னா நான் வந்து சாப்பிட்ருப்போம். நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஈஸ்ட்டும் இல்லாமல் ஓவனும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி 3 கப் அளவு மைதாமா வந்து இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு அரை கப் அளவு தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி இதை வந்து எடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ தான் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க 3 கப் மைதாமா வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்துட்டுலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் கலந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நல்லா வெதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்துட்டு அப்படியே வந்து டபுள் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இதே நம்ம ஈஸ்ட்டு சேர்த்து செய்யும் போது நல்லா 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். ஸோ நம்ம ஈஸ்ட்டை சேர்க்கலை, ஸோ அதனால் நம்ம ஒரு 3 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துகிட்டு அதில் லைட்டாக கீழே மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பார்த்தோம்னா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து மெல்லிசாக வந்து தேய்க்கக்கூடாது, கரெக்டாக அந்த மாதிரி பார்த்தோம்னா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை பேனில் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ நான் நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து அப்ளை பண்ணல. நீங்கள் நார்மலாக கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இப்போ சுட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் நல்லா ஈவனாக வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நான் ரெசிபி வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.